ஒரு காலத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் மிட்டாய் என பெயரிடப்பட்ட ஒரு குறும்புக்கார முயல் வாழ்ந்து வந்தது. மிட்டாய் மிகவும் துருதுருப்பானது மற்றும் எந்நேரமும் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் பக்கத்து வீட்டில் ஒரு பூனை வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் மினி. மினி மிகவும் அமைதியானது மற்றும் நாள் முழுவதும் தூங்குவதையே வழக்கமாக கொண்டிருந்தது. ஒரு நாள் மிட்டாய் ஒரு சாகச பயணத்தை தொடங்க முடிவு செய்தது. அது காட்டு வழியாக துள்ளி குதித்து ஓடியது. சூரிய ஒளியால் மின்னும் நீர்வீழ்ச்சியை கடந்து உயரமான மரங்களை அடைந்தது. வழியில் அது வண்ணமயமான பூக்கள், பறவைகள் மற்றும் அழகான பட்டாம்பூச்சிகள் கொண்ட ஒரு தோட்டத்தை கண்டது. திடீரென மிட்டாய் ஒரு பெரிய பாறையில் சிக்கிக்கொண்டது. அது எவ்வளவு முயற்சி செய்தும் நகர முடியவில்லை. ஐயோ, என்னால் அசையக்கூட முடியவில்லை என்று கத்தியது. அப்போது மினியின் பூனை மியாவ் சத்தம் அதற்கு கேட்டது. மினி பூனை அங்கிருந்து விரைந்து வந்தது. என்ன நடந்தது என்று கத்தியது. மிட்டாய் மினியிடம் அதனது சிக்கலை கூறி உதவி கேட்டது. மினி பூனை தனது பலம் அனைத்தையும் பயன்படுத்தி பாறையை தள்ளியது. தள்ளு தள்ளு, எல்லோரும் ஒன்று சேர்ந்து தள்ளுவோம் என்று மிட்டாய் உற்சாகப்படுத்தியது. அவர்களின் விடாமுயற்சியால் பாறை மெதுவாக நகர ஆரம்பித்தது. இறுதியில் மிட்டாய் சுதந்திரமாக வெளியே வந்தது. மிட்டாய் மினியிடம் மிகுந்த நன்றியுடன் இருந்தது. உனக்கு மிகவும் நன்றி மினி, நீ இல்லையென்றால் என்னால் வெளியே வந்திருக்க முடியாது என்றது. மினி பூனை மகிழ்ச்சியுடன் தனது தலையை அசைத்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் புன்னகைத்துக் கொண்டனர். அன்றிலிருந்து மிட்டாயும் மினியும் சிறந்த நண்பர்களாக மாறின. அவர்கள் தினந்தோறும் ஒன்றாக விளையாடின, சாகச பயணங்களை மேற்கொண்டன, மேலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தன.